14 வயசுல பூ படைஞ்சாச்சு, மென்சஸ் ஆயாச்சு. குழந்தை பருவத்துல இருந்து பதின்ம பருவத்துக்கு வந்தாச்சு. தீவிரமான அடி வயிற்று வலிகள்லாம் இருக்கு. பீரியட்ஸ் டைம்லலாம் மிக அதிகமான வலி இருக்குது. வலிச்சு சிறுநீர் போகுது. வயிற்றுல கப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. மாதவிடாய் காலத்துல ரத்தம் வரல. 17வது வருஷத்துல இவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய திசுக்கள் மாதிரியே கர்ப்பப்பைக்கு வெளியவும் நிறைய திசுக்கள் வளர்ச்சியை பார்க்க முடியுது. இதான் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யோனி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஹைமன் அப்படிங்கிற ஒரு திசு கம்ப்ளீட்டா கர்ப்பப்பை வாய் மூடி இருக்குது. போக போக இன்னுமே ஹீமோகுளோபின் அளவுகள் கிட்டத்தட்ட 3.3ங்கிறாங்க. அறுவை சிகிச்சை மூலமா கர்ப்பப்பையவும் எடுத்துடுறாங்க. சாதாரணமா ஒரு அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜரா முடியக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தரோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா 20-22 வயசுல எல்லாமே எடுத்தாச்சு. கருப்பை சேமுட்டையில எடுத்தோன்னா அவங்களும் 45 வயசுல கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறாங்க.